சனி கேது சேர்க்கை கும்பத்தில் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும்? சனி, கேது சேர்க்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து நவாம்ச கட்டத்தில பார்க்கணும். சேர்க்கைன்றது ஒரே நட்சத்திர பாதத்தில கிரகங்கள் இருந்தா தான் அது சேர்க்கை. நீங்க தேவையில்லாம நெறைய பேர் வந்து ராசி கட்டத்தில பார்க்குறீங்க. அது தவறான விஷயங்கள். நவாம்சத்தில பார்த்து சேர்க்கைக்கு உண்டான பலன்கள் பாருங்க. உங்களுக்கு கரெக்ட்டா நடக்கும். அதேமாரி இப்போ கும்பத்தில பார்த்தீங்கன்னா, இது 12 விதமான லக்னங்களுக்கும் இந்த சனி, கேது சேர்க்கை வெவ்வேறு விதமான பலன்களை குடுக்கும். மேஷ லக்னத்துக்கு வந்து 11ஆம் வீட்ல அதாவது கும்பத்தில சனி, கேது சேர்ந்திருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவரு நண்பர்கள், தகுதிக்கு குறைவான நண்பர்கள், கொஞ்சம் ஏழ்மையான நண்பர்கள் இவருக்கு அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. ரிஷப லக்னத்திற்கு 10ஆம் வீடா இருக்கிறதுனால, இவரு நண்பர்கள் மூலமா தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, மூத்த சகோதரர்கள் மூலமா தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள், பழைய வேஸ்ட் இந்த மாரியான தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்புகள். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன லக்னத்திற்கு 9ஆம் வீடா இருக்கிறதுனால, இவர் வந்து ஆன்மீக வழியில நண்பர்கள் மூலமாக ஆன்மீக பயணங்கள், அது மூலமா இது பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடக லக்னத்திற்கு 8ஆம் வீடா இருக்கிறதுனால, நண்பர்கள் மூலமா பிரச்சனைகள சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனால இவருக்கு கௌரவ குறைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் வீடா இருக்கிறதுனால, நண்பர்கள மனைவியாக்கிக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு உண்டு. அதுவும் வந்து ஏழ்மையான நண்பர்கள மனைவியா ஆக்கிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கன்னியா லக்னத்திற்கு 6ஆம் வீடா இருக்கிறதுனால, விட்டமின் சார்ந்த குறைபாடுகள் வர்றது, நண்பர்கள் மூலமா கடன் பிரச்சனையில சிக்கிக்கிறது, இந்த மாரியான பிரச்சனைகள் உண்டு. துலா லக்னத்திற்கு 5ஆம் வீடா இருக்கிறதுனால, இவரும் நண்பரை காதல் பண்ணியோ, இல்ல நண்பர்கள் மூலமா தகுதிக்கு குறைவான நண்பர்களோ, இல்ல ஏழ்மையான நண்பர்களையோ காதல் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. வி விருச்சிக லக்னத்திற்கு 4ஆம் வீடு இருக்கின்றதுனால, இவர் வீடு, நிலம், வாகனம் இந்த சம்மந்தமா பிரச்சனைகள சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதில விரயம் பண்றது, அத வண்டிய ஒழுங்கா மெயின்டெயின் பண்ணாம விடுறது, இந்த மாரியாது அந்த பழசாகி அது வீணா போறக்கூடிய அமைப்புகள் உண்டு. தனுசு லக்னத்திற்கு 3ஆம் வீடா இருக்கிறதுனால, நண்பர்கள் கூட வெளிய சுத்துறது, கோவில் ஆன்மீக பயணம் போறது, இந்த மாரியான விஷயங்கள் நடக்கும். மகர லக்னத்திற்கு 2ஆம் வீடா இருக்கிறதுனால, நண்பர்கள் மூலமா சேர்ந்து பணம் சம்பாதிக்க வேண்டியது, அதாவது இல்லீகலா செய்யக்கூடிய வேலைகள் செய்யக்கூடியது, இந்த மாரியான இதெல்லாம் பண்ணக்கூடியது. கும்ப லக்னத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவரு நண்பர்களுக்கு மூலமா மென்டலி ப்ராப்ளம் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. இவருக்கு வந்து சுய சிந்தனை அதிலே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மீன லக்னத்திற்கு 12ஆம் வீடா இருக்கிறதுனால, நண்பர்கள் மூலமா நெறைய இன்வெஸ்ட் பண்ணி அது லாஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த மாரி 12 விதமான லக்னங்களுக்கும் 12 விதமான பலன்களை குடுக்கும். என்னோட வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.